அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். இப்போது ப்ரீவியஸ் டேயில் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேயில் நிஃப்டி வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் இருந்தனால உங்களுக்கு 24,175 ரேஞ்சிலேருந்து நல்ல ஒரு டவுன் டர்ன் ஃபார்ம் ஆகி லோவில் க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்மால் பியர்ஸ் கேண்டில் முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பியர்ஸ் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. பட் அந்த ரெண்டு கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ அந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஏற்கனவே புள்ளி சிக்னல் கிடச்சிருக்கு. எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே நம்ம புள்ளி சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு புள்ளி சிக்னல் கொடுத்துருக்கு. ஓகேவா. இப்போ இன்னொன்று, நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் எனேபிள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு 15 மினிட் சார்ட்டில் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பெருசாக பிரேக் ஆகலை. ஸ்மாலாக லைட் ஒரு லைட் மூமெண்டம் தான் வந்திருக்கு. ஓகே, ஃபோர்த் கேண்டில். ஸோ 15 மினிட் ரேஞ்சு இன்னும் பிரேக் ஆகலை. பட் இருந்தாலும் நீங்கள் 15 மினிட்ல சூப்பர் ட்ரெண்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு 15 மினிட் க்ளோஸ் ஆன உடனே உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபோர்த் கேண்டிலில் கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஓகேங்களா. இன்கேஸ் அந்த இடத்துலையுமே எடுக்கலை அப்படின்னா இப்போது சூப்பர் ட்ரெண்டை டிசேபிள் பண்ணிப்போம். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 25 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஒன் சைடு புல்லிஷாகவும் ஒன் சைடு பெரிசாகவும் வருது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, பிரேக் அவுட் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 24,110. ஸோ இந்த சேம் ரேஞ்சு தான். ஓகே, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு லாங் என்ட்ரிக்கு. நீங்கள் அநேகமாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.